அண்டம் நமக்கு செவிசாய்க்கும், ஆகாய தேசங்கள் நமதாகும். எந்திர உலகிலும் மகிழ்ந்திருக்கும், ஏற்றத்தில் பிறருக்கும் பங்கிருக்கும். ஐந்தினை உயிர்களும் மகிழ்ந்திருக்கும், ஓங்கிய செல்வமாய் பயிரிருக்கும். இந்த தை திருநாளில் இருந்து என் இந்தியா இப்படியாக இருக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். அவர்களே, ஏன் உழைக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? உழுவாத நிலமும் கெடும், உழைக்காத உடலும் கெடும். சார், பேச்சுவாக்கில் ஒன்று சொல்லுவாங்க, மாடு போல உழைக்கிறாயா. மனிதனையே மனிதன் மதிக்காத இந்த காலகட்டத்தில் கூட மாட்டை கூட தெய்வமாக நினைத்து ஒரு வழிபட்ட இனம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ் இனம். எதுக்கு மாட்டை நம்ம வணங்குறோம்? ஏன்னா மாடு உழைக்கக்கூடியது. உழைப்பவர்கள் போற்றக்கூடியவர்கள், உழைப்பவர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு உதாரணம் எது தெரியுமா? மாடு தான். மாட்டுக்கு நம்ம தண்ணி கொடுப்போம், பதிலுக்கு மாடு நமக்கு பால் கொடுக்கும். ஆனால் அதே பாலில் நம்ம திரும்பவும் தண்ணி கிளம்பும். அவர்களே, அப்படியே அடுத்த நாள் உழைப்பாளர் தினம். உழைப்பவர்கள் கொண்டாடப்படக்கூடியவர்களால் நம்ம உழைப்பாளர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏறாலும் உழவன் ஓய்ந்து விட்டால் பாராலும் மன்னவனும் மாய்ந்து விடுவான்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? சார், நமக்கு எப்பேற்பட்ட அரசனாக இருக்கட்டும், அந்த நாட்டில் ஒரு உழவன் ஓய்ந்து விட்டால் அந்த நாடு முன்னேறாதற்கு உதாரணம் இந்த தலைப்பு நடுவர். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை.